ரேணு அக்கா, என்ன ரேணு, குழந்தைங்களுக்கு குளிக்க தண்ணி வச்சிட்டியா? ஆமாக்கா, இந்த டிங்குவையும் பிங்குவையும் குளிக்க வைப்போம்னு வச்சேன். அப்புறம் சின்ன பிள்ளைங்களுக்கு என்னக்கா பண்றது, குளிக்க ஊத்த முடியுமா? இல்ல ரேணு, குழந்தைங்க ரெண்டு வெயிட் கம்மியா இருக்குல்ல, அதனால டாக்டர் சொல்லி தான் அனுப்புனாங்க. குளிக்கெல்லாம் வைக்க கூடாது, ஒரு துணியில மெல்லமா தண்ணி தொட்டு தொடச்சு கொடுத்தா போதும்னு. ஆமாக்கா, வெயிட் கம்மியா இருந்தா குளிக்க வைக்க கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. சரி, ஒரு 10-15 நாளைக்கு நம்ம தண்ணி தொட்டு அப்படியே உடம்பெல்லாம் தொடச்சு விடுவோம். அப்புறமா வேணும்னா குளிக்க ஊத்திக்கலாம். சரி ரேணு. அப்புறம் ராத்திரி எல்லாம் ரெண்டு பிள்ளைங்களும் தூங்காம பாவம் அமுதாவுக்கு ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. அவ கொஞ்ச நேரம் தூங்கட்டும், நான் போய் பிள்ளைங்களை பாத்துக்கிறேன். நீ தண்ணி சூடாச்சுன்னா கொஞ்சம் எடுத்துட்டு வா, ரெண்டு பிள்ளைங்களுக்கு உடம்பெல்லாம் தொடச்சு கொடுப்போம். சரிக்கா, நீ போய் பிள்ளைங்க பக்கத்துல இரு, நான் தண்ணி சூடானதும் விளாவி கொண்டு வரேன். சரி ரேணு. அட இல்லக்கா, அவ நல்லா தூங்கிட்டா, அவளுக்கெல்லாம் ஒண்ணும் கேட்காது. மருமகனை நான் ஒரு 2-3 தடவை தான் ஆஸ்பத்திரியில வச்சு பார்த்தேன். ஆனா பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, ஆளு கொஞ்சம் தொட்டா வெடிக்கிற டைப்புன்னு. அதே மாதிரி தான் இவனும் கிடந்துட்டு வீலு வீலுன்னு கத்திக்கிட்டு கிடக்கான். ஆனா சின்ன பிள்ளை அப்படியே நம்ம அமுதவள்ளி மாதிரி ஒரு தொந்தரவும் இல்ல. என்ன அழகா அமைதியா இருந்துக்கிறா பாரு. ஆமாக்கா, அமுதவள்ளியும் அப்படித்தான், எதுக்கு நம்ம அன்பும் அப்படித்தான். அப்புறம் இந்த பிங்கு டிங்கு கூட பிறந்தப்பெல்லாம் அமைதியா தான் இருந்துச்சுங்க, இப்பதான் கொஞ்சம் குறும்பாயிடுச்சு. ஆனா இவன மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல. டேய் டேய், முடிஞ்சு போச்சு, இருடா. நீ கத்தி பாவம் அந்த பிள்ளைய அழ வச்சிராத. அதான பார்த்தேன், எங்க ரெண்டு பேரோட சத்தத்தையும் காணுமே, எங்க அதிசயமா அமைதியா இருக்கீங்களோன்னு நினைச்சிட்டேன். என்னடா டிங்கு? பிங்கு, அவனை என்ன செஞ்ச? மம்மி, நான் ஒண்ணுமே பண்ணல மம்மி, அவன் தான் அழுவுறான். பிங்கு, அந்த கிறுக்கிற பெண்ணுக்கு எடுத்த அது குட்டி பாப்பாங்கல்ல. விடு வேணும், அவங்களும் சின்ன பிள்ளைங்க தானே, எடுத்து விளையாடிட்டு போட்டோம். ஐயோ அக்கா, அமைதியா வச்சு விளையாண்டா பரவாயில்லையே, இதுங்க ரெண்டுங்களும் எனக்கு உனக்குன்னு சொல்லி புடிச்சு வலிச்சதை உடைச்சு போட்டுருங்க. பிங்கு, போ, கொண்டு போய் அதங்க வை. ஐயோ சரி சரி, அந்த கிளிகளுக்கு எல்லாம் வேண்டாம். இங்க வா பிங்கு, தம்பி அழறான் பாரு, அவனுக்கு விளையாட்டு காட்டு. பிங்கு, நீ எங்க குட்டி பாப்பா பக்கத்துல நின்னுக்க, குட்டி பாப்பாக்கு விளையாட்டு காட்டு, சரியா? ஏங்கா, மருமக ஆஸ்பத்திரியில இருந்து பிள்ளையும் அமுதாவையும் அப்படியே அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லவும் எனக்கே ஒரு நிமிஷம் கஷ்டமா போச்சுக்கா. ஐயோ ஆமா ரேணு, எனக்கும் கஷ்டமா தான் இருந்தது. என்னதான் அவங்க அங்க வந்து இருங்கன்னு சொன்னாலும் நம்ம அங்க போய் இருக்கிறது மரியாதையா சொல்லு. நம்ம இங்க பாத்துக்கிற மாதிரி பிள்ளைங்களை அங்க போய் பாத்துக்க முடியுமா? அதான் எனக்கே கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியா அமுதா சொல்லி மருமக சரி கொஞ்ச நாளைக்கு இங்க இருக்கட்டும், அப்புறமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டாரு. ஆமாக்கா, பிள்ளைங்களை நம்ம இங்க வச்சு பாத்துக்கிற மாதிரி அங்க போய் பாத்துக்க முடியுமா? அதெல்லாம் முடியாதுக்கா. சரி, ஒரு வழியா அமுதா சொன்னாலே, இனி கொஞ்ச நாளைக்கு வச்சு 2-3 மாசம் கழியட்டும், அப்புறமா அனுப்புனா போதும். 2-3 மாசமா? நீ வேற வேணும், 10-15 நாள் தான். 10-15 நாள் கழிச்சு கூட்டிட்டு போயிடுவேன்னு சொல்லிதான் மருமக இங்க விட்டாரு. அவங்க
அவங்கள சொல்லியும் தப்பில்ல ரேணு. ஏன்னா மருமகனும் சரி அவங்க அம்மாவும் சரி தங்கமான குணம். அமுதாவை இத்தனை நாளும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த காலத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணி வந்தா என்ன கொண்டு வந்திருக்கா, பிள்ளை பெற்று வந்தா என்ன கொண்டு வந்திருக்கான்னு பணத்தையும் காசையும் பார்க்குற காலத்துல அவங்க அமுதாவுக்கு யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் அமுதாவை சொந்த பொண்ணு மாதிரி அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுடைய குணத்துக்கு நம்ம கொஞ்சம் அப்படி இப்படின்னு விட்டு கொடுக்கறதுல எந்த தப்பும் இல்லை ரேணு. ஆமாக்கா, அதுவும் சரிதான். சரி, நம்ம கல்யாணத்துக்கும் எதுவும் பண்ணல, அப்புறம் வளகாப்புக்கும் எதுவும் பண்ணல. இனி பிள்ளை பத்து அனுப்பும் போது எதுவும் பண்ணாம இருக்க முடியாதுல்ல. அதனால இனி இப்போ 15ஆம் பக்கம் அனுப்புறதா இருந்தாலும் சரி, பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டியதையெல்லாம் சரியா செஞ்சு அனுப்பணும்க்கா. ஆமா ரேணு, 15ஆம் பக்கம்னாலும் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் சரியா செஞ்சு அனுப்பணும். சரி போதும் ரேணு, அவன் விட்டா நீ அழுதுட்டே இருப்பான். போதும், பிள்ளைங்களை தொடச்சு விட்டது. அமுதா தூங்குறா, அதனால அந்த ரூமுக்கு கொண்டு போனா 2 கத்தி அவளை எழுப்பி விட்டுருங்க. பக்கத்து ரூம்ல 2 பேரையும் கொஞ்சம் அப்படியே தூங்க வைப்போம் வா. சரிக்கா. பூரணி, தாரணி, இந்தாங்க நேத்து அப்பா வாங்கிட்டு வந்த முட்டை பப்ஸ் சாப்பிடுங்க. 2 பேரும் கீழே சிந்தாம சாப்பிடுங்க, சரியா? சரிம்மா. அடச்சி, 2 எங்கேயோ போய் தொலைஞ்சிட்டீங்க. என் பிள்ளைங்களுக்கு ஆசையா திங்க கொடுப்போம்னு கொடுத்தா கரெக்டா மோப்பம் பிடிச்சு வந்துட்டீங்களே. உங்க அம்மா அப்பாங்க உங்களை பெத்து விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. உங்களைய பாத்துக்கிறதுக்கு நான் என்ன உங்களுக்கு ஆயாவா? உங்களுக்கு ஏதாவது திங்க வேணும்னா உங்க பாட்டி கிட்ட போய் கேளுங்க. உங்க அப்பன ஆத்தாளுகளும் சம்பாதிக்கிறது யாருக்கு? உங்களுக்கு தானே. அனுப்பி விடட்டும். அந்த பணத்துல உங்க பாட்டி உங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கும், அதை தின்னா போதும். இங்க ஏன் புருஷன் சம்பாரிச்சு கொண்டு வர்றது ஏன் பிள்ளைங்களுக்காக. அதுங்களுக்கு கொடுக்கறது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. பூரணி, தாரணி, உங்களுக்கு கொடுத்ததா ஒழுங்கா நீங்க மட்டும்தான் திங்கணும். இதுங்களுக்கு எங்கேயாவது கொடுத்ததை நான் பார்த்தேன், அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் கிடைக்காது சொல்லிட்டேன். முகி நிலா, சாரிப்பா, அம்மா சொன்னதுக்கு ஃபீல் பண்ணாதீங்க. ஆமா நிலா, 2 பேரும் வாங்க, என்னோடதுலயும் பூரணியதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கங்கப்பா. எங்களுக்கு வேணாம் தாரணி அக்கா. அப்புறம் நீங்க எங்களுக்கு கொடுக்கறத பெரியம்மா பார்த்தா உங்களை தான் திட்டுவாங்க. நீங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு வேண்டாம். வா முகி, போலாம். சிவாப்பாவும் அஞ்சலி அம்மாவும் இருந்திருந்தா நமக்கு இதெல்லாம் வாங்கி தந்திருப்பாங்கல்ல. டி முகி, ஃபீல் பண்ணாதடா. அதான் சாயந்தரம் அஸ்வின் அப்பாவும் ஸ்வேதா அம்மாவும் வந்துருவாங்களே. அவங்க வந்தாங்கன்னா நம்ம இதெல்லாம் வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்டா. முகில் நிலா, செல்லக்குட்டிங்களா, எப்படிடா இருக்கீங்க? நல்லா இருக்கும் சித்தா. ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணோம் தெரியுமா? ஆமா சித்தி, உங்களையும் சித்தாவையும் நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம். போட்டுங்க நிலா குட்டி, அதான் நாங்க வந்துட்டோமே. சித்தப்பாவுக்கு 1 வாரம் லீவு, 1 வாரம் நாங்க உங்களோட தான் இருக்க போறோம். ஹாய் ஜாலி. சரி சரி, நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? வாங்க உள்ள போலாம். சித்தப்பாவும் சித்தியும் உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட், பிஸ்கட், சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். வாங்க. ஹாய் ஜாலி. டி முகி, வாடா. சித்தியே சித்தப்பாவும் வந்த விஷயத்தை ஓடி போய் பாட்டிக்கிட்ட சொல்லுவோமா? பாத்தீங்களா சக்தி, நம்ம வந்ததுல முகில் குட்டிக்கு நிலா குட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம்னு. ஆமா கையல். பாத்துப்பா, இப்படி ஓடிக்கிட்டு வரீங்க, விழுந்துட போறீங்க. என்னது, சித்தியும் சித்தப்பாவுமா? அடடே, சக்தி கையில வாங்கப்பா. என்ன வரேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல, திடுதிப்புன்னு வந்து நிக்கிறீங்க. அத்தை, ஆமத்த வரம்னு எங்களை
அப்படியா, லீவ் இருக்கா? சரி சரிம்மா. தரேன் தரேன் வாங்க. சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் இருக்கு வாங்க. சக்தி அந்த கவரை கொடுங்க. அந்த கையல். அப்பா சக்தி, நீங்க வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா சிவாவும் அஞ்சலியும் போனதுக்கப்புறம் வீட்டில் யாருமே இல்லாத மாதிரி இருக்குப்பா. ஏன்னா அஸ்வினும் ஸ்வேதாவும் காலையில் நேரத்திலேயே கடைக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்புறம் மீனா அவள் பாட்டுக்கு என்னத்தையாவது செஞ்சுட்டு கிடப்பா. எனக்கு பேசுறதுக்கும் ஆள் இல்லை. ஒரு மாதிரி வீடே தூங்குனாப்புல இருந்துச்சுப்பா. இப்போ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. அப்புறம் சக்தி, எத்தனை நாளைக்குப்பா லீவ் இருக்கு? ஒரு வாரம் 10 நாள் இருப்பீங்களா? லீவெல்லாம் இருக்குமா, கொஞ்ச நாளைக்கு இருப்போம்மா. சரி சரிப்பா, மெதுவாக போனால் போதும். சரி, ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கீங்க, பசியோடு இருப்பீங்க. நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வாங்க. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.